Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சனானிக்கு நம்ம சூப்பரான ஹெல்த்தியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் முஸ்லீம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இருக்கும். நான் எந்த அளவுக்கு செய்கிறேன் அப்படின்னா ஒரு படி சாதம் செய்கிறேன். ஒரு படி சாதம் இது வந்து 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். ஒரு படிக்கு 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நான் கோல்டு வின்னு சேர்த்துருக்கேன். நம்ம டீ குடிப்போம் இல்லையா டம்ளர், அதில் 2 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 2வது டம்ளரும் சேர்த்தாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டுமே 2 சேர்த்துக்கோங்க. நெய் மட்டும் நம்ம கடைசியாக விட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து தாளிப்புக்கு நான் சேர்த்துட்டேன். கிராம்பு, பட்டை எல்லாம் தெறிக்கும். நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ 3/4 கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வதங்கி வரும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் 3/4 கிலோ அளவுக்கு நான் அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு படி அளவுக்கு நம்ம சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ அரிசி தேவைப்படும் அப்படின்னா 1.5 கிலோ ரைஸ் தேவைப்படும். அது நான் துளசி பச்சை ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறம் நான் எவ்வளோ அளவு போடுறேங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே வதங்கிடும். நான் ஏன் சின்ன பாத்திரத்தில் செய்கிறேன், 1 கிலோ அரிசி செய்கிறோன்னு சொல்கிறோம், ஒரு படி சாதம் செய்கிறோன்னு சொல்கிறோம். நான் ஏன் சின்ன பாத்திரத்தில் செய்கிறேன்னா அப்போ தான் சீக்கிரமே வெங்காயம் வதங்கும். பெரிய பாத்திரத்தில் போட்டோம் அப்படின்னா ஆனால் சீக்கிரமே தாவாது. அதனால நம்ம சீக்கிரமே குயிக்காக பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம பாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா வதங்கியிருக்கான்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு எனக்கு வதங்கியிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த அளவு தான் எனக்கு வதங்கியிருக்கு. நம்ம பிரியாணி கிரேவி பண்ணதுக்கப்புறமா பெரிய பாத்திரத்தை மாற்றிக்க போகிறோம். வெங்காயம் வதக்கிற கேப்பில் நம்ம அரிசி அளந்துடலாம். நான் துளசி பச்சை ரைஸ் தான் எடுத்திருக்கேன். துளசி பச்சை ரைஸாக ரொம்பவே நைஸாக இருக்கும். நைட்டு சாப்பிட்றது வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம். இந்த காப்படி இது வந்து காப்படியில் வந்து நான் 3 இது போட்டுட்டேன். 3 காப்படி அரிசி போட்டுட்டேன். இப்போ 4வது காப்படியில் வந்து மேலே உள்ள கோடு வரையே இருக்குது அரிசி, அதாவது 3.25 அளவுக்கு அரிசி இருக்குது. இதுதான் 1.5 கிலோ அரிசி இப்போ நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 200 கிராம் நெய் பாக்கெட் எடுத்திருக்கேன். 10 கிராம் ஏலக்காய், 10 கிராம் பட்டை, 10 கிராம் கிராம்பு. நம்மளுக்கு தேவையை நான் இதை அரைச்சி வச்சுக்குவேன். நம்மளுக்கு தேவையானது வந்து 10 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய். இதை நீங்கள் தனியாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சிருக்கேன். எல்லாமே 10 கிராம் எடுத்து அரைச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக. 200 கிராம் நெய் போதுமான அளவு. இந்த சைட் கேப்பில் இப்போ நல்லா வெங்காயமும் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வதங்கினா தான் சாதமும் நல்லா ப்ரௌனிஷாக நமக்கு கிடைக்கும். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ நல்லா எந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வதக்கினா மட்டும்தான் நம்ம பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 300 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 300 கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 300 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் மட்டன் பிரியாணி தான் சேர்க்குறேன். அதனால் இஞ்சி பூண்டு 300 கிராம் சேர்த்துக்கோங்க. 300 கிராம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறமா எப்போவுமே இஞ்சி பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்துடக்கூடாது. நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். இப்போ எந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ உங்கள் கையில் நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். புதினா தலை சேர்த்துக்கலாம். அதில் காம்பெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா கசப்பாயிடும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி. அதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுட் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டாக வரணுன்னா நீங்கள் வதக்குறதுல மட்டும்தான் இருக்குது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே சுருள நல்லா கிண்டி நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்க தான் போகிறோம். இப்போ நம்ம கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் குயிக்காகவும் முடிச்சிடலாம். இப்போ நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோட டீஸ்பூனுங்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதாவது
ஒரு படி ரைஸுக்கு நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போதுமானது. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்தோன்னா சாதமும் நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகணும். எல்லாமே நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றும் போடும்போது தனித்தனியாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் வேக வச்சுருக்கேன். 3/4 கிலோ நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ போடுங்க. ஒரு படி சாதத்துக்கு நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா கறியும் சாதமும் ரொம்பவே நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் மட்டன் அவ்வளோக்கா சாப்பிட யாரும் இல்லைங்கிறனால நான் 3/4 கிலோ மட்டும் மட்டன் நல்லா வேக வச்சுருக்கேன். மட்டனில் நான் மஞ்சத்தூள் போட கிடையாது, உப்பும் போட கிடையாது, வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லா மட்டனையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அதையும் சுருள வதக்குங்க. நான் ஒரே ஒரு விசில் மட்டும்தான் மட்டன் விட்டேன். ஏன்னா நம்ம வதக்குறதுலேயே நல்லா வெந்துருங்கிறனால நான் மட்டன் ஒரு விசில் மட்டும் தான் விட்டுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விசில் விடவே தேவையில்லை. நம்ம வதக்குறதுலேயே அது வெந்துடும். நல்லா அடியிலலாம் பிடிச்சிருக்கும். நல்லா அதை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மட்டனில் வேக வச்ச தண்ணியை நம்ம கடைசியில் அரிசி தண்ணியை அளந்து ஊற்றுவோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் பாத்திரமும் அந்த கிரேவியை மாற்றிட்டேன் பாருங்கள். பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய பாத்திரத்தில் தான் அதை செய்ய முடியும். நான் வதங்குற வரைக்கும் மட்டும்தான் சின்ன பாத்திரம் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். நம்ம எடுத்த அடுப்பில் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை யூஸ் பண்ணோன்னா அனல் தாவ அது ரொம்பவே லேட் ஆகிடும். நம்மளுக்கு பிரியாணி சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் ஆயிரும். இது நான் ஒரு 1 ஹவர்லேயே நான் அதை முடிச்சிட்டேன் டக்குன்னு. தால்ச்சா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது தனியாக எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் மசாலா சொன்னேன் இல்லையா, 10 கிராம் பட்டை, 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு, இதை இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். எல்லாமே 5 கிராம். பட்டை மட்டும்தான் 10 கிராம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லாமே 10 கிராம். ஆனால் நான் இப்போ போடுறது எல்லாத்துலேயுமே 5 கிராம் தான். பட்டை மட்டும்தான் 10 கிராம் சொல்லியிருக்கேன். ஏன்னா கிராம்பு ஏலக்காய் போட்டோம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா வாசனையாகிடும். ரொம்ப சாதம் வாசனையாக வந்துடும். இப்போ இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா பிடிக்காது. நீங்கள் அதுக்குள்ளே இந்த கிரேவியில் எதுவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, அடியில் பிடிக்குது அப்படின்னு. நீங்கள் தக்காளி சேர்த்தோன்னே தக்காளி உள்ள ஜூஸ்லாம் வந்துடும். நீங்கள் தக்காளி சேர்க்காதீங்க. இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி எப்போவுமே கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 15 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. வதக்கும் போது அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கவே இல்லை. ஒரு கைப்பிடி அளவு இப்போ அந்த கிரேவி வதங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இந்த மாதிரி வதங்கும் போதே உங்களுக்கு மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இளங்கறியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விசில் விடவே தேவையில்லை. இதிலே நீங்கள் வதக்கலே அது வதங்கி நல்லா வந்துடும். நான் எப்படி வதக்குறேன்னு பாருங்கள். நல்லா சுருள கிண்டி வதக்குறேன். அப்போயுமே எனக்கு அனல் கம்மியாக தான் தாவுது. அப்படி இருக்கனால ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு அடியிலலாம் இப்போவே பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். நல்லா வெங்காயம்லாம் வதக்கி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி சுருள கிண்டிக்கிட்டே இருங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நான் வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம பிரியாணியில் ஏன் சர்க்கரை சேர்க்குறோம் அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கணும். அதுக்காக தான். இப்போ ஒரு டீ டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது நாட்டு தயிர் தான் சேர்த்துருக்கேன், மார்க்கெட்டில் வாங்கினது. நல்ல தயிர் இது, ரொம்பவே நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம டீ டம்ளர் அளவுக்கு நம்ம எப்படி எண்ணெய் ஊற்றுறோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்ல புளிப்பான தயிர் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா தயிர் ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கிரேவி பதத்துக்கு சாதம் வரணும். நல்லா அந்த கிரேவி நல்லா வதங்கி இருக்கணும். கலர் இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா கிரேவி வாசனை அப்படி வருது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த கசப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த புதினாவோட கசப்பு எதுவுமே தெரியாது. இந்த அளவுக்கு எண்ணெய் கக்கி வந்ததுக்கப்புறமா நான் 2 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் 2 எலுமிச்சைப்பழம் தாராளமாக சேர்க்கலாம். என்கிட்ட நல்லா பெரிய பழமாகவே இருந்தது, அதனால நான் 2 எலுமிச்சைப்பழம் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொட்டையை எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுருங்க. நான் முன்னாடியே புழிஞ்சு வைக்க மறந்துட்டேன், டைம் ஆயிடுச்சுங்கிறனால. இப்போ நான் 2 எலுமிச்சைப்பழத்தையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது ஒரு எலுமிச்சைப்பழம் பாதியும் ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு எலுமிச்சைப்பழத்தையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா ஜூஸாக புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஊற்றலாம். எனக்கு நான் மறந்துட்டேன் புழிஞ்சு வைக்க, டைம் ஆயிடுச்சுங்கிறனால நான் இப்படியே புழிஞ்சு விட்டுடுறேன். லெமன் இப்போவே ஊற்றிடுறது நம்மளுக்கு நல்லது, அப்போ தான் அந்த கறியிலலாம் நல்லா புளிப்பு பிடிச்சிருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே அப்போ தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லா எலுமிச்சை பழத்தையும் ஊற்றிட்டோம். ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டணும். ஒவ்வொரு பொருளும் நம்ம போடும்போது அப்பப்போ பிரியாணிங்கும் போது நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கணும், அப்போ தான் நம்ம பிரியாணி ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் வரும். இங்கே பாருங்கள், அடியிலலாம் இப்போ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. நடுவுலலாம் எனக்கு பிடிக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் வதக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. கறியும் நல்லா முழுமையாக வெந்துருச்சு. இதிலே பார்த்துக்கோங்க கறி வெந்துருச்சா இல்லையான்னு. வேகலைலாம் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா கறி உடஞ்சிடும் சாதத்தில். இப்போ நம்ம தண்ணி இழந்துக்கலாம். 3.25 அளவுக்கு அரிசி இருந்தது, அதுக்கு நான் 8 காப்படியில் தண்ணி ஊற்றிக்கிறேன். 8 காப்படி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கறி தண்ணியும் கலந்துட்டேன். 2 காப்படி இப்போ ஊற்றிருக்கேன். இதே மாதிரி இன்னும் 6 காப்படி ஊற்றிக்கலாம் தண்ணி. உங்களுக்கு புரியணுங்கிறனால தான் நான் தனித்தனியாக ஒன்றா ஊற்றிட்டுருக்கேன், இல்லைன்னா நான் அளந்து வச்சு ஃபுல்லாகவே ஊற்றிடுவேன். 8 காப்படி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். ஒரு காப்படி அரிசிக்கு 2 காப்படி தண்ணி. பிரியாணி பொறுத்த அளவுக்கு கரெக்டாக தண்ணி வச்சா தான் பிரியாணி உதிரியாக வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சைடில் இருக்கிறது எல்லாமே கிரேவியெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மூடி போட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, இப்போ நம்ம அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு பார்த்துக்கோங்க கறி வெந்துருச்சா இல்லையா, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைம்லேயே பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா இதில் நீங்கள் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசி கழுவியிருக்கேன், ஊற வச்சு அரிசி கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரைஸு எல்லாத்தையுமே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அரிசி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தெரிச்சிரும். தண்ணி தெரிச்சிடாமல் பார்த்து போடுங்க. நல்லா இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்து அரிசி எல்லாமே போட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணியும் சாதமும் கொதிச்சு வருது அப்படின்னு. அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இந்த அளவு நல்லா பதம் வந்துடும். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வற்றிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு சாதமும் தண்ணியும் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. தம் மூடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு நெய் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்க்கறத ஃபுல்லாக 200 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. நெய் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. லைட்டாக இப்போ நான் கிண்டி மட்டும் விட்டுக்கிறேன், பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நெய் சேர்த்தனால. இப்போ கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தம் எடுத்ததுக்கப்புறம் நான் நெய் சேர்க்குறத காமிக்கிறேன். நான் எடுக்க ஆனால் மறந்துட்டேன், ஆனால் கடைசியில் தம் விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டோன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தம் விடுற ஸ்டேஜில் வந்துருச்சு சாதம். நல்லா இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி இருக்கட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வாசனை இப்போவே பிரியாணி வாசனை அவ்வளோ நல்லா வருது. எந்த ஸ்டேஜில் நான் தம் போடுறேங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வதக்கிறதும் தம் போடுறது தான் நம்ம பிரியாணியில் எப்போவுமே ரொம்பவே முக்கியம். அப்புறம் பிரியாணியோட இஞ்சி, வெங்காயம், பூண்டு எல்லாமே அளவு சரியான அளவில் போடணும். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருக்கு பாருங்கள்.
எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு, கொதிச்சு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு தண்ணி வற்றிடணும். நல்லா வற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம தம் போடுற ஸ்டேஜுக்கு சாதம் வந்தாச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையுமே சமப்படுத்திக்கோங்க. சாதத்தை நல்லா சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே உதுத்து விட்டு சமப்படுத்திக்கோங்க. இப்போ நான் சட்டியை எடுத்து கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, இரும்புக்கல், அதை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அந்த சாதத்தை எடுத்து பிரியாணி சட்டியை எடுத்து மேலே வச்சிடலாம். நீங்கள் நெருப்பு தம் விட்டிங்கன்னா சாதம் இன்னுமே ரொம்ப நல்லா வரும். எனக்கு இப்போ டைம் இல்லைங்கிறனால நான் தோசைக்கல் வச்சு தம் போட்டுடுறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை கேலண்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 2ஆக மடித்து அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதோட மூடி, பிரியாணி சட்டி மூடி எடுத்து மூடிடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தால்ச்சா வச்சுருந்தது இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணியை சூடு பண்ணி வச்சு இந்த மாதிரி வெயிட்டை மேலே தூக்கி வச்சுருங்க. வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்படியே தம் விட்டுடலாம். சாதம் அப்போ தான் நல்லா வரும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில், இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ உதிரியாகவும் இருக்குது பாருங்கள். சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. கம கமன்னு நல்லா வாசமும் வருது. இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் வரும். இது ஒரு படி அளவுக்கு சாதம். இது 10 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளறதுக்கப்புறமா நான் நெய் ஊற்றினேன். ஆனால் அந்த கிளிப் எடுக்க நான் மறந்துட்டேன். அவசரத்தில் செய்கிறனால அந்த கிளிப் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி தம் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நெய் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டு சரிசமப்படுத்தி நீங்கள் இதே மாதிரி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் முஸ்லீம் ஸ்டைலில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. நடுவில் நான் சமைச்சிட்ருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால் சாதத்தோட கலர் உங்களுக்கு எல்லோவிஷாக தெரியும். இந்த இலையில் போடுறது தான் ஒரிஜினல் கலர். சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன், தயிர் பச்சடி வச்சுருக்கேன். சாதம் நம்ம இதில் போடுறது தான் பிரியாணியோட ஒரிஜினல் கலர். இந்த கலரில் தான் எனக்கு வந்திருந்தது. நீங்கள் சமைக்கும் போதெல்லாம் பார்த்தது கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்திருக்கும். நடுவில் கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறனால என்னால் பண்ண முடியல. அந்த சரியான கலர் உங்களுக்கு என்னால் காமிக்க முடியல. இப்போ இதுதான் ஒரிஜினல் கலர். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக பிரியாணி எவ்வளோ உதிரியாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே உதிரியாக வந்திருக்கு. இது இப்படி தான் நாங்கள் ரம்ஜான் கொண்டாடினோம். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. தால்ச்சா ஊற்றிக்கலாம். தால்ச்சாவோட வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோவே நிறைய லென்த் போனனால என்னால் அந்த வீடியோ இதில் சேர்க்க முடியல. தால்ச்சா ஊற்றிக்கலாம். தயிர் பச்சடி, சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், தால்ச்சா, மட்டன் பிரியாணி. இதுதான் நம்ம வீட்டில் ரம்ஜானுக்கு பண்ணியிருந்தது. ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.